என்னது நம்ம மல்லியே அப்படி பண்ணாங்க? ஆமாங்க, நம்ம மல்லி ராஜேஸ்வரி மூஞ்சிலே வீசி அடிக்கிறாங்க அந்த பேப்பரை. அது என்ன பேப்பர், எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம், பேசலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து புதுசா இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம பெரியம்மாவை ஒரே அடிங்க மண்டையில ஒரு சாத்திட்டாங்க கட்டையில. யாரான்னு பார்த்தா நம்ம மேனேஜர் கட்டையில போட்ட போர்ல பெரியம்மா அங்கேயே மயங்கி விழுந்து, அதுக்கப்புறம் அவங்க இருந்து கையில இருந்த பென்ட்ரைவையும் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜயை காப்பாற்ற யாரும் இல்லையா, யார் அந்த வக்கீல் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் குழப்பத்தோட இன்னைக்கு ப்ரோமோ முடிஞ்சுது. ஸோ வீடியோவும் முடிஞ்சுது. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா, என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி செட்டப் தாங்க. பெரியம்மா கிட்ட இருந்து பென்ட்ரைவ் திடியாச்சு. ரெண்டாவது, மல்லிக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவங்ககிட்ட வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் நாளைக்கு விஜய் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. ஸோ ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தாங்க இவங்க புதுசா ஒரு பிளான் போடுறாங்க. நம்மளே விஜய் வெளியே எடுத்துக்கூடாது, எடுத்துட்டு நம்மளே நல்ல பேர் வாங்கிட்டு, ஆல்ரெடி விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கி கையெழுத்துலாம் வாங்கிட்டோம், இதை வச்சு நம்ம ஏன் மேற்கொண்டு வேற பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது தெரிஞ்சுக்கணுமா, சொல்றேன் கேளுங்க. அதுக்காக கடைசி நேரத்து வரைக்கும் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரே சர்ப்ரைஸா வச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு உள்ளதான் போறாரு, களிதான் தின்ன போறாரு, வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. கடைசி நேரத்துல யாரோ ஒரு தெரியாத ஒரு வக்கீல் கிட்ட ஆதாரத்தை கொடுத்து நேரா போயிட்டு விஜயை காப்பாற்ற சொல்லி கொடுத்து அவங்களே ஆல் செட்டப் படி விஜயை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த சீன் நடக்குது. நம்ம மல்லிகை டிவோர்ஸ். ஆமாங்க, நம்ம மல்லிகிட்ட விஜய் தேவையில்லாத பண்ணி, உன்னாலதான், நீ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க. ரெண்டாவது, நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி எவ்வளவோ சொல்லி அவங்க அக்கா தான், எனக்கு அக்கா தான் உயிர், அக்கா தான் எல்லாமே சொல்லிட்டு அக்கா வெறி பிடிச்ச விஜய் கிட்ட இருந்து வேற வழியில இதுக்கு மேல இவங்க கிட்ட இருந்து நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, இவனும் நிம்மதியா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி தூக்கி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயோ நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. மல்லி கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த சீன் நடக்குது. என்னன்னு கேக்குறீங்களா, நம்மளோட ராஜேஸ்வரி வீட்டுல இருக்கிற எல்லாம் ஞாபகமாக இருக்கிற எல்லா திங்ஸும் தூக்கிட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடுற அப்படின்னு சொல்ல நம்ம மல்லியும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா நான் சொல்ற இந்த சீன் எப்ப நடக்கும் தெரியுங்களா, 1 2 3 இந்த 3-4 நாள், ஓகேங்களா, அந்த மொத்த சீனும் ஒரே டைம்ல சொல்றேன். நம்ம விஜயம் வெளியே வந்துடுறாருங்க, மொதல் விஷயம். செகண்ட், ராஜேஸ்வரி மல்லி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறாங்க. மல்லி டிவோர்ஸ் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வெண்பா குட்டியை பார்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்போ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, மல்லி சீன்ல இன்னும் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா, நான் ஆல்ரெடி சொன்னதான், விஜய் வெளியே வந்துட்டார், மல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ராஜேஸ்வரி நல்லவன் பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பெரியம்மாவும் ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துல அடிப்பட்டதுனால இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போக போறாங்க. ஆனா அடிச்ச மேனேஜர் நிம்மதியா இருக்கா, அடிக்க சொன்ன ராஜேஸ்வரி நிம்மதியா இருக்கா. இதனால இவனுக்காக தான் போராடுறோம்னு நினைச்சு அவனும் நிம்மதியா இருக்கான். ஆனா போராடின நம்ம பெரியம்மா இப்ப ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறாங்க. இதனாலதான் சொல்றேன், யாருக்கும் நல்லது நினைங்க, தப்பு இல்லை, ஆனா ஒரு லிமிட்டா நினைங்க. லிமிட்டுக்கு மேல நல்லது நினைச்சிங்க வச்சுக்கீங்களேன், நக்கிட்டு போடும். ஸோ அதனால பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ மல்லி சீரியல்ல வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.